ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட கிறிஸ்மஸ் விலாக் தான். எங்கள் சர்ச் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப லைட்டிங்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சர்ச்சுக்குள்ளே போயிட்டோம். சர்ச்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் வீடியோ ஷூட் பண்ணலை. மெசேஜ்லாம் கொடுக்குற வரைக்கும் நான் வீடியோ ஷூட் பண்ணலை. ப்ராப்பர் ப்ரேயரில் இருந்தேன். இது திருவிருந்துக்காக எல்லோரும் லைனில் நிற்கிறாங்க. அந்த டைமில் எங்கள் சர்ச்சில் கீபோர்டு ப்ளே பண்ணுவாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. அதுக்காக நான் கொஞ்சம் ஷூட் பண்ணேன். அதையும் பின்னாடி ப்ளே பண்ணி காட்டுறேன். எங்கள் வீட்டுக்கும் சர்ச்சுக்கும் கொஞ்சம் தூரம்தான். காலையில் 3:30 மணி சர்வீஸ். அதனால் நாங்கள் ஆட்டோலேயே வந்துட்டோம். பசங்களுக்கு ஸ்வெட்டர் ஸ்கார்ஃப்லாம் போட்டு சேஃபாகவே கூப்பிட்டுட்டு வந்திருந்தோம். நாங்களுமே ஸ்வெட்டர் ஸ்கார்ஃப்லாம் போட்டு தான் வந்திருந்தோம். நல்ல குளிர் தான், ஆனால் அன்னைக்கு அந்தளவு குளிர் தெரியல. கிறிஸ்மஸ்ன்றனாலயா என்னன்னு தெரியல, எங்களை அந்த சந்தோஷத்தில் குளிர் தெரியல. எப்படி இருந்துச்சு எங்கள் சர்ச் மியூசிக்? ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். எனக்கு அந்த சவுண்டு உங்களுக்கு அப்படி இருந்துச்சான்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதிர்பார்த்த அளவு குளிர் இல்லாதனால ஸ்வெட்டர் காஃப்லாம் பசங்க கலத்தி கொடுத்துட்டாங்க. சர்ச் கோவில்னு எங்கே போனாலும் மைண்டு ஃப்ரீ ஆயிரும், ரிலாக்ஸாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். அதுவும் கிறிஸ்மஸ் பண்டிகைன்றதுனால இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு மனசுக்கு. எங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். சர்ச்சு முடிஞ்சு வெளியே வந்ததுமே சர்ச்சில் உள்ள பெரியவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் கிறிஸ்மஸ் விஷ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பெரியவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸும் வாங்கிட்டு சர்ச்சில் இருந்து டீயும் கேக்கு கொடுப்பாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ரிட்டன் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக பசங்களோட சர்ச்சுக்குள்ளே மறுபடியும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய்ட்டு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. அது முன்னாடி நின்று எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சர்ச்சு ஃபுல்லாமே ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. நாங்களும் 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வெளியவுமே நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை ஷூட் பண்ணல, நான் கடைசியாக தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அப்படியே வீட்டுக்கு வந்தால் வர்ற வழியில் நிறைய பேர் எல்லாருமே இன்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுற விதமாக சாண்டா கிளாஸ் கோலமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் புது ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஃபோட்டோஸுமே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, ஆஸ் யூஷுவல் இட்லியும் சிக்கன் குழம்பும், மத்தியானத்துக்கு பிரியாணி எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பிஸி ஆகிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக